செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்களுடைய கர்த்தாவே, முன்னோர்கள் ஆரம்பித்த தூய தோமா ஆலயத்திலிருந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தாவே வந்த இடத்திலே கர்த்தாவே நீர் கர்த்தாவே வல்லமையாய் கிரியை செய்து அநேக கர்த்தாவை அறிந்து கொள்ளும்படியான கிருபை கொடுத்த இடத்துல இருந்து கர்த்தாவை இந்த நாளிலே அடியேனையும் கர்த்தாவை உடைய வார்த்தையை பகிர்ந்து முடியாய் நீர் பாராட்டின கிருபைகளை மீண்டுமாக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அடியேனை மறைத்து ஆவியானதாமே இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே. இப்பொழுதும் கர்த்தாவை நீர் பேசும், நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஐயா சொன்னது போன்று இந்த ஆலயம் திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் முதற்கொண்டு ஐயா அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் வருவதற்கான காலத்தை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலே வந்து மீண்டுமாக மாலையிலும் உங்கள் ஆலயத்திலே, அந்த தூய மீட்பர் ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை கொடுத்திருக்கின்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அழைத்த ஆயர் அவருக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாள் நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்கென்று அருளருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி, அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. லூக்கா 3:1 முதல் 6 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திரோபணிக்கு நாட்டிற்கும் அதிபதியாயும் இஸ்ராயேல் காற்பங்கு தேசமாகிய அபிலேக்கு அதிபதியாயும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாக யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகவும் கரட்டானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நாகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு என்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசித்த இதே வேத பகுதியை மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலும், மார்க் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலும் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த நாளிலே வாசித்த சுவிசேஷ வேத பாடகத்திலும் யோவான் ஸ்நானகனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படியென்றால் யோவான் ஸ்நானகனுடைய வம்ச வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் அண்ணா காய்பா பிரதான ஆசிரியர் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி, இதனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்ற யோவான் ஸ்நானகன், ஆண்டவர் எதற்காக அவரை அழைத்தாரோ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அவர் பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனார் சகரியாவும் எலிசபெத்தும் அவர்கள் பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் முதிர் வயதிலே யோவான் ஸ்நானகனை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஏனால் இருவரும் ஆசாரிய குடும்பத்திலே பிறந்தவர்களாய் இருந்தார்கள். அவருடைய பிறப்பு தேவதூதனால் முன் அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் முன்குறித்திருக்கின்றார்.
தாயின் கருவிலே உருவாக்குமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படிதான் யோவான் ஸ்நானனை அழைத்தது நிமித்தமாய் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த ஆவியினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கின்ற பொழுதே நாம் ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் நடக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நாம் எதிலும் கட்டப்பட்டவர்களாக இருக்க முடியாது. இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. ஏனால் நீங்கள் நானும் ஆண்டவருக்கென்று நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படித்தான் யோவான் ஸ்நானகனும் அங்கு இருந்தார் என்று பார்க்கின்றோம். இன்றைய தியானத்தை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று அவரது வாழ்க்கை, இரண்டாவது அவருடைய செய்தி. ஒன்று அவரது வாழ்க்கை, இரண்டாவது அவரது செய்தி. ஒன்று அவரது வாழ்க்கை. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த இந்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்ற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம். அப்படினால் அவர் பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி அறிவித்தாரோ அதே போன்று யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்தும் அவர் அறிவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா 40 1 முதல் 10 வசனங்களை பார்க்கின்றால் இதில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்படுகின்றதோ எல்லாவற்றையும் அங்கு பார்க்கின்றோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், மேலானவைகள் கோணானவைகள் செவ்வையாக்கப்படும், கரண்டானவைகள் சமமாக்கப்படும் என்று சொல்லி இதை நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே பார்க்க முடிகின்றது. ஆம், இயேசு ராஜாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் வந்தவர். ஆம், நாம் பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க இருக்கின்றோம். அவர்களின் முதலாம் வருகையை நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படின்றால் அவர் வந்ததின் நோக்கம் அவருடைய முதலாம் வருகையை மக்களுக்கு அறிவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்கின்ற நாட்களிலே ஒருவேளை அவருடைய முதலாம் பண்டிகையை நாம் ஆசரிக்கின்றோம், முதலாம் வருகையை நாம் அனுசரிக்கின்றோம் என்று சொன்னால் அவருடைய 2ஆம் வருகைக்கு நீங்கள் நானும் ஆயத்தப்படும்படியாய் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. ஒரு தேவ மனிதர் சொல்கின்ற பொழுது அவருடைய பிறப்பு டிசம்பர் 25 என்று சொன்னால் டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் திருச்சபை மக்களுக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து நாம் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் சொல்லுகின்றார். அன்றைக்கு நீங்கள் நானும் வாழக்கூடிய சமுதாயத்தில் நடக்கின்ற சூழ்நிலை எல்லாம் பார்க்கின்றோம். எல்லா பக்கமும் போர் நிறைந்திருக்கின்ற சூழ்நிலை, எல்லா பக்கமும் இயற்கையின் சீற்றங்கள் இருக்கின்ற சூழ்நிலை, அவருடைய வருகை அதி சீக்கிரம் என்று சொல்லி நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அங்கு பார்க்கின்றோம் அவருடைய ஆளுகை செய்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம் யோவான் ஸ்நானகன் தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்படின்னா தேவ பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டம் உண்டு. அந்த திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவின் திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனால் அர்ப்பணிப்பு என்பது மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. உலகத்தின் மக்களைப் போல நாம் வாழ்ந்து விட்டு போக அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நாம் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டவர்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டியிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்படினால் கர்த்தருக்கென்று பிரிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா காரியம் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். உலகத்தின் மக்களைப் போல உண்டு குடித்து வெறித்து இருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு அநேக காரியங்களை பார்க்கின்றோம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்றால் இன்னைக்கு சொல்லுகின்றார்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இத்தனை கோடி ரூபாய். எங்கே வருமானம்? இதுதான் நம் சாட்சியின் வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்றால் இன்றைக்கு நாம் எப்படியாக ஆண்டவரை நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தனை கோடி, கடந்த ஆண்டை விட இவ்வளவு வருமானம் என்று சொல்லி இன்றைக்கு பேப்பரிலும் நியூஸிலும் கேட்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ சமுதாயமாய் இருக்கின்றோம்.
ஆண்டவருடைய வருகைக்கு நம் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் ஆண்டவரை அறியாதபடி நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வர முடியாதபடி நீங்களும் நானும் தடுப்புச்சுவராய் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே இங்கே பார்க்கின்ற பொழுது அவர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை பார்க்கின்றோம். என்றால் எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும். வேதம் சொல்லுகின்றது இப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு குடும்பம் என்றிருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும், கணவன் என்றிருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மனைவி என்றிருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வேத புத்தகத்தை கையிலே வைத்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 2 தீமோத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 21 சொல்கின்ற பொழுது, எந்த நற்கிரிகைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். எந்த நற்கிரிகைக்கும், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எந்த நற்கிரிகைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இன்னைக்கு நம்ம சொல்றோமே தோமாவை குறித்து, தோமா ஆலயத்திலிருந்து தோமாவை நினைக்காம இருக்க முடியாது. நேற்று தினத்திலே செய்தியிலே சொல்லுகின்ற பொழுது அங்கே சொல்லுகின்றார்கள், எல்லா பக்கமும் எல்லா காரியமும் நடந்திருக்கிறது. ஆனால் தோமா எங்கு கால் வைத்தாரோ அந்த மாநிலமும், எங்கு கடைசியாக கால் வைத்து அவர் உயிர் நிற்றாரோ அந்த மாநிலத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருப்பதனால் எந்த ஒரு இதுவும் இல்லாதபடி இருக்கின்றது. அவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்களாக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தோமா ரத்தம் சிந்தியது நம்முடைய தமிழ்நாட்டிலே. அவருடைய ரத்தம் சிந்துதல் என்ன? ஆண்டவருடைய திலையோடு கூட இருந்தவர், ஆண்டவரோடு கூட இருந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டவர். அதை அவரால் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றார். நீங்கள் நானும் நினைத்து பார்க்கிறதுக்கு மேலாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கின்றாரே. நாம் எத்தனை பேருக்கு நாம் சொல்லியிருக்கின்றோம். அன்றைக்கு தோமா எவ்வளவாய் கஷ்டப்பட்டிருப்பார். இன்றைக்கு இருக்கிற பொழுது 3 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏறி வந்துட முடியாது. அவர் கடலில் வருகின்றார் என்று சொன்னால் கடல் எவ்வளவாய் கொந்தளிப்பு. இன்றைக்கு பார்க்கின்ற எப்படி கொந்தளிப்பு. அன்றைக்கு இப்படி இருக்கின்ற இது சிப்பு கிடையாது. ஆனால் அவர் வந்தார். வந்ததின் நிமித்தமாக அங்கு பார்க்கின்றோம் ஆண்டவரை அறிந்து கொள்கின்ற ஒரு ஜன கூட்டத்தை அவர் இருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர். அவர் வந்ததின் நோக்கம் நிறைவேறியது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவரே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 சொல்கின்ற பொழுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 14ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லி அங்கு கர்த்தர் சொல்கிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு கொரிந்தி சபைக்கு சொல்வார் சொன்னால், நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமான எந்த காரியத்துக்கும் உடன்படாதபடி ஆண்டவர் நம்மை எதற்காக வைத்திருக்கின்றாரோ, யோவான் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை, ஆனால் அர்ப்பணிப்பு இருந்தது. இதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் ஆடம்பரத்தோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம் மத்தியிலே இருக்கிற எளிய மக்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்ய நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆம், மனிதன் தன் விரும்பும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இன்னைக்கு என்னமோ எப்படியெல்லாம் வாழலாம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, கர்த்தருடைய சித்தம் நாம் செய்வது கர்த்தருடைய சித்தமா? கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகின்றோமா? இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்றதா என்பதை நாம் அறிந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்கு யோவான் ஸ்நானனுடைய மூலமாய் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படின பிற்பாடு அங்கு நாம் வாசித்த நற்செய்தி பதிலே பார்க்கின்ற பொழுது அங்கு அனுப்புகின்றார் சீசர்களை. அவர் என்ன சொல்கின்றார்? நீங்கள் காண்கிறவர்களையும் கேட்கிறவர்களையும் போய் சொல்லுங்கள். அவ்வளோதான் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை. காண்கிறவர்களையும் கேட்கிறவர்களையும் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மையும் காண்கின்றவர்களும் கேட்கிறவர்களும் நம்மை குறித்து என்ன சொல்ல இருக்கிறார்கள்? அன்றைக்கி அவர் செய்ததின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தார். அது சொன்ன மாத்திரத்திலே யோவான் ஸ்நானன் அங்கு சொல்கின்ற வார்த்தை, அவர்தான் மேசியா, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண முடியாதான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, மத்தேயு 3:11 சொல்கின்ற பொழுது, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருப்பார், அவருடைய பாதரட்சை சுமப்பதற்கு நான் பாத்திரன் என்ன, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், அவருடைய பாதரட்சை நான் தூக்குவதற்கு நான் அகற்றவன். பாருங்கள், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம். இன்றைக்கு நமக்கு ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து வந்து விட்டு சொன்னால் நாம் எப்படியாக இருக்கின்றோம்? ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவர் எனக்கு பின் வந்தாலும் அவர் பெரியவராய் இருப்பார், வல்லவராய் இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
வல்லமையுள்ள கர்த்தர் பிறக்க இருக்கின்றார். இந்த வல்லமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்க இருக்கின்றோம். இதோ அல்லேலூயா, கர்த்தர் பிறந்தார், அல்லேலூயா என்று சொல்லி நாம் பாடிவிட்டு செல்ல அழைக்கப்பட்டவர்கள. நாம் பாடுகின்ற பாடல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அது மாதிரி நம்முடைய குடும்பங்களிலே நம்ம மன நிம்மதியோடு நாம் வாழ வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் நமக்குள்ளாக பிறக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்றால் அங்கு வயதில் இயேசுவை விட யோவான் ஸ்நானகன் மூத்தவராய் என்றாலும் மேசியா என்றவுடன் கணம் பண்ணுகின்றார். இதனால் ஆண்டவர் ஒருவர் தான் கணத்துக்குரியவர். இன்னைக்கு எத்தனை பேர் மனிதரை நம்பி மனிதர் பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பின்னால் போனால் இது கிடைக்கும் என்று சொல்லி மனிதரை கணம் பண்ணி கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் தன்னை விட வயதிலே குறைவராய் இருந்தாலும் மேசியா என்றவுடன் அவரை கணம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் எல்லாம் தேவனுக்கு துதியும் கனமும் செலுத்துகின்றதாக இருக்க வேண்டும். யோவான் 1:23 பார்க்கின்ற பொழுது, நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறேன் என்றார். என்னால் தன்னை தாழ்த்துகின்றார். நான் என்னுடைய சத்தம்தான், ஆனால் சத்தத்தை கொடுக்கின்றவர் கர்த்தர். அன்றைக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீசரை அனுப்பின்ற போது, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லிதான் அனுப்பினார். இன்றைக்கு நீங்கள் நானும் பேசுகின்றோம் சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளாக இடைபெற வேண்டும். நாம் இருக்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க நம்மை அழைத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட உலகப்பிரகாரமான ஊழியம் இருந்தாலும் சரி, அந்த ஊழியத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்கின்ற பொழுது நீங்கள் நானும் ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் இந்த உலகத்திலே இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதற்கு நான் சாட்சி. அண்ணன் எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய நான் பண்ணின பணிக்கும் இப்பொழுது இருக்கின்ற பணிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நான் இருந்தது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு. அது ஏர்போர்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபயர் ஆச்சுனாக்க ஏர்க்ராஃப்ட்டு வித்தின் 3 minutes அதை புட்டப் பண்ணணும். எத்தனை நிமிஷத்தில்? 3 நிமிஷத்தில் அந்த ஏர்க்ராஃப்ட் ஃபயரை புட்டப் பண்ணணும். அதற்காக எங்களை அவ்வளவாக ட்ரைனிங், திருப்பி ரிவ்யூ ட்ரைனிங் போயிட்டே தான் இருப்போம் வருஷத்துக்கு ஒரு தடவை. இங்கேயும் காலையில் வந்தால் போய் ட்ரில்லு. அது 3 நிமிஷத்தில் ஒரு ஃபயர் ஆச்சுனாக்க, எனக்கும் ஏர்கார்ட் ஃபயர் ஆச்சுனாக்கா அது வந்து ஏர்கார்ட் ஃபயர் இல்லை, அதோடைய அந்த விங் இருக்கே 3 டேங்க் இருக்குது, ஃபியூல் டேங்க்கு. ஆயில் ஃபயர், ஆயில் தெரியும்ல, பிடிச்சிச்சுனாக்கா ஒருத்தரை இது பண்ண முடியாது. அப்படின்னா அவர்களை 120, 150 பாசஞ்சர் இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வரணும்னா அந்த ஆயில் ரப்சர் ஆகும்ல, அந்த டேங்க் வந்து ஹீட் ஆகி பஸ்ட் ஆகுறதுக்குள்ள மக்களை வெளியேற்ற வேணும். 3 நிமிஷத்தை அந்த ஃபயரை புட்டப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஊழியம் என்ன? அதே 3 நிமிஷத்தில் மக்கள் மத்தியிலே அக்கினியை உண்டு பண்ண வேண்டும். இன்னைக்கு மக்களுக்குள்ளாக எழும்பி ஆவியானவர் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஒவ்வொருக்குள்ளாக இருதயத்துக்குள்ளாக அக்கினியானவருக்கு இடைபட வேண்டும். அக்கினியை அழைக்க உலக பிராரம்ப ஊழியமாக இருந்தாலும் இன்றைக்கு உன்னதத்துக்குரிய ஊழியம் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்ன கர்த்தரை இன்றைக்கு ஒவ்வொருவரும் ருசித்து பார்க்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். நிவேதான் அவர் சொல்கிறார் 3:30, யோவான் 3:30, அவர் பெருகவும் நான் சிறுகவும். இன்னைக்கு அவர் பெருகவும், ஆண்டவர் பெருகவும், நான் சிறுகவும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். எனவே யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக அவரது செய்தி, யோவான் ஸ்நானனுடைய செய்தி என்ன? அங்கே லூக்கா 3:6 என்ன சொல்கின்றது? பாவ மன்னிப்புக்கேற்ற மனம் திரும்புதற்கேற்ற ஞானஸ்தானத்தை, பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம். அப்படின்னா ஞானஸ்தானம் என்பது ஏதோ அல்ல, நாம் மனம் திரும்புகின்ற ஒரு வாழ்க்கை, மனம் திரும்புகின்ற ஒரு வாழ்க்கை தான். அதனால் நம்முடைய திருச்சபை திடப்படுத்தல் என்ற இதில் என்பது நாம் பீடத்தண்டை வந்து நம்மை அர்ப்பணிக்கின்றோம். அப்பொழுது நாம் மனம் திரும்பி அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி திருவிருந்திலே பங்கு கொள்கின்றோம் என்று சொன்னால் நாம் மனம் திரும்பாதபடி யாரும் அதிலே இது பண்ண முடியாது. நான் மனம் திரும்புதல் கேட்டதை பிரசங்கித்தார் என்று பார்க்கின்றோம். மத்தேயு 3:8-10 பார்க்கின்ற பொழுது, மனம் திரும்புங்கள், ஏற்ற கனியை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏனால் நாம் கொடுக்கின்ற கனியின் மூலமாய் நாம் மனம் திரும்பி இருக்கின்றோமா இல்லையா என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் கனியை போய் பார்த்தா இந்த மரம் நல்லா இருக்கும். எப்படி கனியை பார்த்தா தான், கனியை பார்த்தோன்னு சொல்ல முடியாது. பார்த்தா எல்லாரும் பரிசுத்தமான மாதிரி தான் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆலய புக்கை தூக்கிட்டு வந்துடுறோம், பைபிளை தூக்கிட்டு. அது மாதிரி தான் இன்றைக்கு வாழ்க்கை. ஆனால் அதை கடித்து பார்க்கின்றபோது தான் பிடிக்குதா இனிக்குதா என்பதை ஒரு மரத்தின் ஒரே மாம்பழம் தான் வச்சுக்கணும். மாம்பழத்தை கடித்து பார்த்தா தான் நல்ல கனியா கெட்ட கனியா.
அப்படின்னா நம்முடைய கனிதான் நாம் எப்படி மனம் திரும்பியிருக்கின்றோம் என்பதை மற்றவர்களுக்கு அணிவிக்கின்றதா இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 10ஆம் வசனம் சொல்கின்றது, கோடாரியானது மரங்களின் வேறு வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினியிலே போடப்படும், அப்படியே சுத்திகரிக்கப்படும். ஒரு நாள் உண்டு, ஆண்டவருடைய 2ஆம் வருகை என்பது ஏதோ பரலோகம் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அங்கு நாம் செல்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு அடுத்த புறம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அக்கினி, நித்திய அக்கினிக்குள்ளாக செல்லுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவருடைய செய்தி என்ன? மனம் திரும்புங்கள். இன்றைக்கு இரட்சணை நாள், இன்றைக்கு நாம் மனம் திரும்பும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்காக ஆயத்தம் பண்ண அந்த பரம காணானுக்கு நாம் உரியவர்களாக இருக்கின்றோம். தவறான காரியங்கள் யாவதற்கும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள். எப்படி இருக்குனாலும் வாழலாம், ஆனால் தவறான நம்பிக்கை எப்பொழுதும் அபாயகரமானது. தவறான நம்பிக்கை இன்னைக்கு இதுனா ஒரு நம்பிக்கை இன்னைக்கு பார்க்குறோம். பிரம்மஸ்தருடைய நம்பிக்கை வேணா குறைய சொல்ல முடியுமா அவருடைய நம்பிக்கையை? ஆனால் அபாகரமானது. ஆனால் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? நம்மை மீட்டு ரட்சித்த ஆண்டவர், நமக்காக இந்த உலகத்திலே மனுவாய் வந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து இருக்கின்றோம். அவர் வந்தார், எதற்காக வந்தாரோ உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக வந்தார். அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடம் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, யாரு? யோவான் ஸ்நானன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? எவ்வளவு பெரிய ஒரு இது! வராங்க, ஆனால் அவருடைய நிலைமைகளை அறிந்த யோவான் ஸ்நானன் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று சொல்லி பார்க்கின்றோம். உள்ளத்தை குத்தும்படியான ஆவியானவர் கூறும் வார்த்தைகள் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுவதில்லை. பிரசங்கித்தாலும் பிரசங்கம் பண்ணுறவரை கூப்பிட்றதும் இல்லை. அப்படி தானே? ஆசீர்வாதம் என்ன பண்ணு, உனக்கு ஆசீர்வாதம் கொடாகோடியாய் பெறுவாய், இன்றைக்கு இருக்கிறது பக்கத்தில் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனால் எச்சரிப்பின் செய்தி இன்றைக்கு இல்லை. அதனால் எச்சரிக்கப்பட வேண்டிய காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். இன்றைக்கு மக்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள்! ஒருவேளை புற மஸ்தர்கள் எதிர்த்தால் பரவாயில்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சபையிலே அங்கமாயிருக்கின்ற சபை எப்படியாக இன்றைக்கு அதை நோக்கி கொண்டிருக்கின்றது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க முடியாதபடி இன்னைக்கு சத்துருவானவன் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அவர் கட்டி வைத்திருக்கின்றான். அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாக இருக்கின்றோம்? மார்க் 16:17-18 பார்க்கின்ற பொழுது, ஏரோது தன் சகோதரனுடைய பிலிப்பின் மனைவியை ஏரோதியாலே வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொல்லி தைரியமாய் கூறினான். அங்கே பார்க்கின்றோம், சொன்ன ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை சொல்ல முடியுமா? ஒரு ராஜாவிடத்தில் இன்றைக்கி ஒரு சபையாரத்தில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி ஊழியக்காரங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கின்ற சூழ்நிலையை அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய முடங்கால்களை முடக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எல்லா ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் சொன்னால், ஆவியிலே நிரம்பி ஆண்டவரே இந்த நாளிலே நான் கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ அதற்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு 3:2 சொல்கிற பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பாருங்க, பிரசங்கம் கூட என்ன? மனம் திரும்புங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்கன்னு சொன்னாச்சுன்னா அவ்வளோதான், மாறுதலாகி போயிடணும். அப்படிதானே? மனம் திரும்புதல் அற்ற ஒரு கடின இருதயம் உள்ள ஒரு சபையாக இருக்கின்றது. நம்முடைய திருச்சபைக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. திருச்சபையும் நம்ம முன்னோர்கள் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் செய்தே ஆக வேண்டும். நீதிக்காகவும் உண்மைக்காகவும் நாம் நின்றே ஆக வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்றோம், கண்ணி உள்ளதாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதலுக்கு முதல் படி தன் பாவங்களை அறிக்கையிடுவது. நான் செய்த பாவம், நான் பாவியே இல்லைன்னு சொல்ல முடியாது, பாவி. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். 13 நிருபங்களை எழுதினவர், அநேக சபைகளை உருவாக்கினவர். ஆனால் அவர் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். அப்படின்னா பாவி முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் முதற்படியாக இருக்கின்றது. அதனால் 1 யோவான் 1:9 பார்க்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். வருகின்றவர்
நாம் பிறக்க இருக்கின்றவர் இடத்திலே நாம் செல்கின்ற பொழுது நம்மை இந்த பாவ குற்றங்களை உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வருகின்றேன், உம்முடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க இருக்கின்றேன், உம்மை பாலகனாய் தரிசிக்க இருக்கின்றேன். அப்பா, நீருடைய பாவ குற்றங்களை நீர் மன்னியும். உம்முடைய பரிசுத்தமுள்ள அந்த முகத்தை காண என்னால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்கவே முடியாது. வேதவசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், பாலகனை தரிசிக்க வேண்டும். இதான் நம்முடைய வாஞ்சை. இது அலங்காரம் அல்ல. நம்முடைய வாஞ்சை என்ன? நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் பிறக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசனத்தை உணர வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய பாவத்துக்கு ஒப்புக்கொண்டு உடனடியாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு மனம் திரும்புதல் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அவருடைய இரண்டாம் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நாம் பெற வேண்டும் சொன்னால் மனம் திரும்புதல் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. மனம் திரும்புதல் மீட்பிற்கு வழி, மீட்பு விசுவாசத்திற்கு வழி, விசுவாசம் நித்திய வாழ்விற்கு வழி. இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே மக்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் தன்னை அர்ப்பணித்த யோவான் ஸ்நானியைப் போல நீங்கள் நானும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு ஜன கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்துகின்ற மக்களாய் நாம் வாழ இந்த நாட்களை அர்ப்பணிப்போம். ஏனால் ஆண்டவர் வருகின்ற நாளே கணக்கு கேட்பார். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய கணக்கு வேறு, ஆண்டவருடைய கணக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட தாளந்துக்கு ஏற்றதை அவர் கேட்பார். நாம் வெறுங்கையோடு செல்ல இருக்கின்றோமா, அல்லது ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய திருசமத்துக்குள்ளாக அழைத்து செல்கின்றவர்களாக இருக்கின்றோமா? யோவான் ஸ்நானகன் முதல் வருகைக்கு தன்னுடைய வழியை ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்ததிக்கிற பஸ்தத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, யோவான் ஸ்நானகன் மூலமாய் இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காகவும் கர்த்தாவே எங்களையும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் உம்முடைய இரண்டாம் வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து பார்த்து வந்திருக்கிற நாங்கள் கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கவும் கிருபிதனமாய் ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் மீட்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்றோம். உம்முடைய நித்திய வாழ்வுக்கு எங்களை அர்ப்பணிக்கின்ற மக்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் மீட்பரே ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.